எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டாங்கங்க. அண்ணி சண்பகம், சொல்லுங்க அக்கா. துளசி இன்னும் ரெடி ஆகலையா? இதோ பாக்குறேன்க்கா. ஊர்க்காரங்க இப்ப வந்துருவாங்க, அப்படியா? கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. போமா, சொல்றேன். சீக்கிரம் வர சொல்லு போ. ஏன் கோமதி, உன் சின்ன அண்ணன் அப்படியே அடிமட்டத்துக்கு இறக்கி ஜால்ரா போடுறாரு. ஜால்ரா போட்டு என்ன ஆக போகுது? சூடாமணி தான் கும்பத்துக்கு பதிலா ஒரு குண்டை வச்சிருக்காளே, அந்த குண்டு வெடிக்கிறப்போ பாவம் என் அண்ணனோட கனவும் சேர்ந்து வெடிச்சிடாது? அப்பா, ஊர் ஆளுங்க வந்ததும் பூஜை ரூம திறப்பாங்க. அப்போ கும்பம் இல்லைன்னு தெரிஞ்சதும் நான் வர சொல்லிருக்க ஆளுங்களும் அவங்க வீட்டு பொம்பளைங்களும் துளசியோட ராசி தான் காரணம்னு மெதுவா ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்களும் அவங்க கூட சேர்ந்து துளசி கைப்பட்டா விளங்காதுன்னு ஏத்தி விடுங்க. மிச்சத்தை ஊர் ஆளுங்க பாத்துப்பாங்க. அப்பா ரெடியா இருக்க. வா துளசி. ஆமா. வா துளசி. என்னத்த லேட் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஊர் ஆளுங்கெல்லாம் வரப்போ நாம வரவேற்கணும்ல, அதுக்குதான் சீக்கிரம் வர சொன்னேன். துளசி கிளம்பி ரெடியா தான் இருந்தா. கும்பத்தை எடுத்துக்கிட்டு ஊர்வலமா போகணும்ல, அதை யோசிச்சு அவளுக்கு கொஞ்சம் பதட்டம். இன்னும் என்ன பதட்டம் வேண்டியிருக்கு? அக்கா, நான் கூட சொல்லிட்டேன், நீ நாச்சியார் ஆயிட்ட, இனிமே இவ்வளவு தயக்கம்லாம் இருக்க கூடாதுன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிதான்க்கா கூட்டிட்டு வந்தேன். ஆமா, இவ நாச்சியாரா? இப்போ கொஞ்ச நேரத்துல தெரியும் யாரு நாச்சியாருன்னு. அம்மா, துளசி கையில நாச்சியார் காப்பு இருக்குமா? பாத்தியா, கமுக்கமா வாலைய பாத்துருக்காங்க. ஏன் கைக்கு வர வேண்டிய காப்புமா? ஏய், அவ கையில இருக்கிற காப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே கழட்டி கொடுத்துருவா. அதான் கும்பத்துல அவளுக்கு கும்பி பாகமே வச்சிருக்கியே. அம்மா, ஊர்க்காரங்களாம் வந்துட்டாங்கம்மா. வரட்டும் வரட்டும், நாங்கெல்லாம் ரெடியா தான் இருக்கோம். அபிராமி, எல்லாம் ரெடியாமா? கோமதி, அண்ணே, அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? வாமா. இது வரோண்ணே. எங்க வாங்க, வாடி. வந்துடுறேன் மச்சான், வந்துடுறேன். வணக்கம் 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 ஐயா. வணக்கம். வாங்க. அம்மா, நேரத்தோட பூஜை முடிச்சிட்டு கும்பத்தை எடுத்துட்டு கிளம்புறாதாம்மா. அம்மனோட திருக்கல்யாணத்தை குறிச்ச நேரத்துல நடத்த முடியும். நீங்க பூஜையை பண்ணிட்டு கும்பத்தை எடுத்துட்டு வாங்கம்மா. வா துளசி, வா. போமா. ஏப்பா, கணக்கு பிள்ளைக்கு ஐயருக்கும் ஃபோன் பண்ணி கும்பத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம், அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் ரெடியா இருக்க சொல்லு. ஃபோன் பண்ணு. ஹலோ, துளசி, நீதான் கும்பத்துக்கு பூஜை செய்யணும். விளக்கேத்து. சரிங்க அத்தை. ஏண்டி, கும்பத்தை தூக்கி எவங்கிட்டயே கொடுத்து கம்மாயில புதைச்சு வைக்க சொல்லிட்டேன்னு சொன்ன. நீ புதைக்க சொன்ன கும்பம் இங்க எப்படி வந்துச்சு? ஐயோ, எனக்கும் தெரியலம்மா. அடி போடி. சூடாமணி, நீ கும்பத்தை எடுத்து கொடுத்தியா இல்ல கொடுத்த மாதிரி கனவு கண்ட? அப்பா, நான் கும்பத்தை எடுத்தது சத்தியம்ப்பா. பார், எல்லாமே உன் மனப்பிராந்தி. நீ அந்த கும்பத்தை எடுத்து ஒளிச்சு வைக்கணும்னு மனசுல நினைச்சிட்டே தூங்கி இருக்க. அதுவே கனவா வந்திருக்கும். அதையும் நெசமும் நம்பி எங்க கிட்ட வந்து சொல்லியிருக்க. நீ சொன்னதை நாங்களும் நம்பிக்கிட்டு நாச்சியாரோட காப்பு உனக்கு வரப்போகுது நினைச்ச பாரு. எங்களை சொல்லணும் ஒன்னெல்லாம். அப்பா, நான் எடுத்து கொடுத்தது சத்தியம்னு சொல்றல. ஏய், அது சத்தியம்னா அப்ப அந்த கும்பம் எப்படி இங்க வந்துச்சு?
ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். எங்க போறான்னு தெரியலையே. நல்லா சொதப்பிட்டாங்க. என்ன பொண்ணடி பெத்து வச்சிருக்க? ஆ, உங்க பொண்ணாச்சு அப்படிதான் இருப்பா. யாருன்னு பாரு. டேய், அந்த பொண்ணு தான்டா ஃபோன் பண்ணுது. என்னடா பண்றது? என்னடா பண்றதுன்னா பேசாம நடந்ததை சொல்லிரு. அட ஃபோன் எடுத்து சொல்லுப்பா, இல்லைன்னா அந்த பொண்ணு ஃபோனை போட்டு நை நைன்னு நம்ம உசுரை எடுத்துரும். ஹலோ? ஏய், எங்க இருக்கீங்க? ஆ, அதெல்லாம் எது கேக்குறீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏய், கும்பம் இப்படியா திரும்ப பூஜை ரூமுக்குள்ள வந்துச்சு? அதை ஏமா கேக்குற? நீ கையில கும்பத்தை கொடுத்துட்டு அந்த பக்கம் போனியா? நாங்களும் கும்பத்தை எடுத்துக்கிட்டு கமாவுக்குள்ள புதைக்கிறதுக்காக போனோமா? ம், அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கப்பா கம்மால புதைக்கவா இல்ல வித்து காசாக்க போறீங்களா? நீ யாரு? நாங்க என்ன வேணாலும் பண்றோம். உனக்கு என்ன? நீ என்ன வேணா பண்றதுக்கு இது உங்க வீட்டு கும்பம் இல்ல, கோயில் கும்பம். டேய், கும்பத்தை குடுறா. குடுக்குறியா இல்ல உதைக்கவா? மரியாதையா கொடுத்துட்டு ஓடி போயிடுங்க, இல்ல எலும்ப எண்ணி வச்சிருவேன். டேய், நாங்க யார் தெரியுமா? டேய் குடுறா. அண்ணே, இது நீங்களே வச்சுக்கோங்க. டேய் போடா. ஓடு. ஏய், அவன் யாருன்னு தெரியுமா? கும்முருட்டா இருந்துச்சு. ஆளும் துண்ட போட்டு மூஞ்ச மூடி இருந்தா. சரியா தெரியலமா? சரி, போனவே. துண்டாலம் முகத்தை மூடி இருந்தானா? யாரா இருக்கும்? துளசி, கும்பத்துக்கு அர்ச்சனை பண்ண. ம், சரிங்க அத்தை. ஒருவேளை இவனா இருக்குமோ?